பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சாட்டை துரைமுருகன் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் கடைசி நாளில் திமுக தலைவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி குறித்து ஒரு பாடல் ஒன்றை பாடுகிறார். அது மிக மோசமான அருவருக்கத்தகுந்த ஒரு சாதியை குறிக்கக்கூடிய வரிகளோடு குறிப்பிட்ட ஒரு பாடலாக இருந்தது. அந்த அவதூறு பிரச்சாரத்திற்காக சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று குற்றாலத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைதை கண்டித்து பரவலாக நாம் தமிழர் ஆதரவாளர்கள் பேசியும் எழுதியும் வருகிறார்கள். கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இது இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பு பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் அவதூறு பரப்புவது, இழி சொற்களாக பேசுவதெல்லாம் கருத்து சுதந்திரமே கிடையாது. இதுக்கெல்லாம் கருத்துன்னா இதெல்லாம் சுதந்திரமா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைத்து ஒரு தரப்பும் விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. முதல்ல இது கருத்து சுதந்திரம்ங்கிற போர்வைக்குள்ளே வரும்னு நினைக்கிறீங்களா? எந்த வார்த்தையிலிருந்து பிரச்சனை தொடங்கியதாக நினைக்கிறீங்க? ஒரு தனி மனிதன் குறித்து அவதூறு பேசுவது என்பதே முதல்ல அயோக்கியத்தனமானது. ஒரு தலைவனாக ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் தலைப்புச் செய்தியாகவே அவரை எதிர்ப்பதும் அவரை ஆதரிப்பதையும் கழித்து விட்டு அரசியலே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அரை நூற்றாண்டை கடந்து அரசியலிலே மிகப்பெரிய அளவிலே செல்வாக்கு செலுத்திய ஒரு தலைவர் இப்பொழுது உயிரோடு இல்லை. அவர் மறைந்து விட்டார். மறைந்து விட்ட தலைவர்கள் மீது அவதூறு பேசுவது என்பது முதல்ல அரசியல் நாகரிகத்திற்குள் வராது. இல்லை, விமர்சனம் வைக்கக்கூடாதா? விமர்சனம் வைக்கலாம். அவருடைய திட்டங்கள் மீது, கடந்த கால அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் மீது, அவர் கொண்டு வந்த திட்டங்கள் மீது, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், மக்கள் விரோத திட்டங்கள் இருந்தால் அது குறித்துலாம் பேசலாம். அது அரசியலில் கடந்த காலம் என்று ஒன்று கிடையாது. எல்லாவற்றையும் விமர்சிக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையிலே சாதியின் பெயர் சொல்லுகிற அவதூறு வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பதெல்லாம், அதையும் அதிமுக மேடைகளிலே கொச்சையாக பாடப்பட்ட ஒரு பாடலை கொண்டு நாம் தமிழர் கட்சி நாங்கள் ஒரு மாற்று அரசியலை உருவாக்குகிறோம் அப்படிலாம் பேசுகிறவர்கள், அதிமுக மேடையிலே பாடப்பட்ட ஒரு கீழ்த்தரமான பாடலை கொண்டு ஒருவன் பாடுகிறான், கீழே உட்கார்ந்து சீமான் கையை தட்டி ரசிக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன அரசியல் நாகரிகம் இருக்கிறது என்று தான் நம்ம கேட்க விரும்புகிறோம். நமக்கு என்னன்னா, சீமான் அரசியல் ரீதியாக நீங்கள் எதிர்கொள்ளுங்கள், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் என்னமோ இன்னும் அந்த பழைய கதையே சொல்லி தான் அவங்க ஈழ போராட்டத்தை தடுக்க தவறிவிட்டார். அது இந்திய இராணுவத்தினுடைய நடவடிக்கைகள், அது மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள். ஒரு மாநில அரசுக்கும் இராணுவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இராணுவத்தை கட்டுப்படுத்தவோ இராணுவத்தை அனுப்பவோ எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால், ஈழத்தமிழர்களினுடைய விடுதலைக்காக, அவர்களின் போராட்டத்திற்காக ஆட்சி கலைக்கப்பட்டு ஆட்சியை பறிகொடுத்தது திமுக. அவர்களை பேசி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். தமிழ் தேசியம் பேசுகிறவர்களுக்கும் திராவிட இயக்கம் பேசுகிறவர்களுக்கு வித்தியாசம் என்னன்னா, திராவிட இயக்கத்துக்காரர்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக ஈழ விடுதலை போராட்டத்தை, பிரபாகரனை, விடுதலை புலிகளை தொடர்ச்சியாக ஆதரித்து பொதுக்கூட்டம் நடத்தியது, மாநாடு நடத்தியது, ஆர்ப்பாட்டம் நடத்தியது என்று தொடர் போராட்டங்களை அவர்கள் 83 ஜூலை கலவரத்தில் இருந்து தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து திமுக, திவிக, தாபேதிகான்னு திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சி. அது மறுமலர்ச்சி திமுகவாக இருக்கலாம், பின்னாளில் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம். எல்லாருமே அந்த காலகட்டத்தில எல்லாம் இவர் சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்தார், அல்லது பாட்டு பாடி கொண்டிருந்தார். வேற இது இன்னொரு ஆபாசமான பாடலை வேறு பக்கம் பாடி கொண்டு வந்திருப்பாரு சீமான் போன்றவர்கள். அப்ப தொடர்ந்து அதற்கான போராட்ட களத்தை அமைத்தவர்கள் இவர்கள். அதற்காக ஆட்சியை பறிகொடுத்தது திமுக. அப்ப முழுக்க திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துகிற ஒரு உள்நோக்கத்தோடு இவர் தொடர்ச்சியாக பேசி அந்த பாட்டு கள்ளத்தனம் அப்படிங்கிறது விமர்சனம் தான். இதெல்லாம் குற்றச்சாட்டுகள், அரசியல் ரீதியாக வைக்கக்கூடிய வாதங்கள் தான். அதில் என்ன இப்போ கைது செய்கிற அளவுக்கு முகாந்திரம் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கிற கேள்வி. குற்றச்சாட்டுகளை கள்ளத்தனம் சொல்லும் போதே எனக்கு கள்ளத்தனம் சொல்லும் போதே விஜயலட்சுமி ஞாபகம் வருகிறது. அப்போ விஜயலட்சுமியினுடைய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஏன் தம்பிகள் பதட்டம் அடைஞ்சாங்க? இல்லை, அது தனிப்பட்ட விவகாரம் தானே, அதை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்கள் ஒழுக்கக்கேடாக ஒரு பெண்ணை நம்பிக்கை துரோகம் செய்து ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக சொல்லி நீங்கள் ஏமாற்றினீர்கள் என்பது பகிரங்க குற்றச்சாட்டு சொல்கிற போது, அந்த சம்பவம் உண்மை என்கிற போது உங்களுக்கு கோபம் வருகிறது. ஆனால் நீங்கள் பேசுகிறது எல்லாமே கட்டுக்கதைகள். நீங்கள் முழுக்க திமுக தலைவர்கள் குறித்தோ அது குறித்தோ நீங்கள் பேசுகிற எல்லாமே முழுக்க எந்த விதமான உண்மைக்கும் சம்பந்தமே இல்லாத, முகாந்திரமே இல்லாத விஷயத்தை நீங்க பேசுறீங்க. பாதிக்கப்பட்டவர்கள் இவங்க சொல்ற யாரும் அவங்க இங்க குற்றச்சாட்டு, தனிப்பட்ட முறையில் யாருமே குற்றச்சாட்டு சொன்னது கிடையாது. வெறும் வதந்திகளையும் பொய்களையும் புழுகு மூட்டைகளை கொண்டு நீங்கள் மேடையில் பேசுவதை தவிர்த்து விட்டு, அவதூறுகளை பேசுவதை தவிர்த்து விட்டு, வேற ஏதாவது உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதா, உங்களுக்கு ஏதாவது செயல்பாடு இருக்கிறதா, கள செயல்பாடு ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தால் ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் ஒரு மேடை கச்சேரி நடத்துகிற ஒரு குழுவினர் போல தான் நாம் தமிழர் கட்சி செயல்படுகிறார்களே தவிர, மக்கள் நலன் சார்ந்த, நான் என்ன கேட்குறேன், சமூக நீதிக்கான போராட்டங்களில் நீங்கள் வேறு எந்த உங்களுடைய கருத்தோடு ஒத்திருக்கக்கூடிய யாரோடாவது நீங்கள் கூட இருக்கிறீர்களா?
ஈழ அரசியல் பேசுகிறவர்களை கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா கூட அதே கருத்தியலோடு இருக்கிற யாரு கூடயாவது இவர்கள் சேர்ந்து இணைந்து நின்று ஏதாவது போராட்ட களத்தையாவது சந்தித்திருக்கிறார்களான்னு கேட்டால் கிடையாது. தம்பி விஜய்க்கு மட்டும் அழைப்பு விடுறாங்க, அவர் ஏதோ கொள்கை குன்று மாதிரியாவது. நீங்கள் இதே கருத்தை பேசுகிறவர்கள் பல பேரை நீங்கள் நீங்கள் சந்திக்கிறது கூட கிடையாது, அவர்களோடு நீங்கள் இணைந்து போராடியது கிடையாது, பொதுக்கூட்டத்தை கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டது கிடையாது. அப்போ என்ன காரணம்னா அது தனித்தன்மை என்று அல்ல, அதுக்கு அர்த்தம் உங்களுடைய பாதை என்பது தவறானது என்பதுதான் அதற்கான அடிப்படையான விஷயம். சாட்டை துரைமுருகன் கைது அப்படிங்கிறதுல இருந்து தான் இது தொடங்குது. இது தொடர்ச்சியாக அவர் 4வது முறையும் கைது செய்யப்படுகிறார், திட்டமிட்டு குறிவைக்கப்படுகிறார் சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்றாங்க. அரசியலாக வைக்கக்கூடிய விவாதங்கள் ஏற்கனவே அதிமுக அதை பாடி இருக்கிறாங்க, எதிர்கட்சிகள் எல்லாம் பாடி இருக்கிறாங்க. ஆனால் நான் பேசின ஒன்றை மட்டும், சாட்டை துரைமுருகன் பேசின ஒன்றை மட்டும் இது வழக்கா மாறுது, குறிவைக்கப்படுகிறார் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து சொல்றாங்க. சாட்டை முருகன் வரம்பு மீறி நடந்து கொள்கிறார் என்று நீங்களே கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறீர்களே கடந்த காலங்களில். காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் போது உங்களுக்கு அது வலிக்குது, பரவாயில்ல, ரைட்டு. கடந்த காலங்களிலே சாட்டை துரைமுருகன் என்பவர் கட்சியினுடைய ஒழுங்குமுறைகளுக்கு மீறி வரம்பு மீறி நடந்து கொள்கிறார், தவறான நபராக இருக்கிறார் என்று நீங்களே கட்சியை விட்டு நீக்கியிருக்கலாம் இல்லையா? நீக்கப்பட்டு பல முறை அவருக்கு அறிவுறுத்தி அப்புறம் மறுபடியும் சேர்த்தோம் சொல்லி டிராமா பண்ணி மறுபடியும் கட்சியை விட்டு நீக்கி எத்தனை முறை நீங்க செஞ்சிருக்கீங்க? அந்த உண்மையிலே அந்த கட்சியில அப்படி ஒரு கணக்கே இல்லாத நபர் சாட்டை தான். இதுவரைக்கும் எத்தனை முறை அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறாரு, எத்தனை முறை கட்சியில சேர்க்கப்பட்டாருங்கிறது எங்கேயுமே இருக்காது. அது மட்டும் கிடையாது, மிக மோசமாக திருமாவளவன் அவர்கள் குறித்து மிக ஆபாசமான முறையில ரொம்ப கொச்சைப்படுத்தி ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அது குறித்து மதுரையில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையினுடைய ஒரு பிரமுகர் சீமான் அவர்களோட நேரடியாக தொடர்பு கொண்ட போது நான் அப்படி பேசுவதற்கு நான் அனுமதிக்கவே இல்லை என்றெல்லாம் இவர் பேசினாரு. அப்ப மேடையில் ஒன்றாகவும் தனிப்பட்ட முறையில் வேற ஒன்றாகவும் நீங்கள் இரட்டை வட, நீங்கள் இன்னும் அதிகாரத்துக்கே போகல. ஆனால் அதிகாரத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்கள் இவ்வளவு மக்களிடத்தில் அம்பலப்படுகிறீர்கள் என்று சொல்கிற போது உங்களுடைய தமிழ் தேசியம் என்பதை சாதி தேசியமாகத்தான் நீங்க கட்டமைத்திருக்கிறீர்கள் என்பது இந்த வார்த்தையின் மூலமாக அம்பலப்படுகிறது. நீங்கள் சண்டாளன் என்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். தனிப்பட்ட முறையில் நான் என்ன கேட்கிறேன்னா, கலைஞர் அவர்கள் குறித்து பேசுகிற போது சாதிய ரீதியான ஒரு மோசமான சொல்லாடலை நீங்கள் ஏன் பயன்படுத்துகிறீர்கள் என்று சொல்லுகிற போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அது பெரும்பான்மை சாதிகள் தான் ஆட்சியை ஆள வேண்டும், அதாவது தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என்று சொல்வதன் வழியாக நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால், சாதியவாதிகளைத்தான் நீங்கள் தமிழ் தேசியவாதிகள் என்று அடையாளப்படுத்துகிறீர்கள். சாதியற்ற தமிழ் தேசியத்தை நீங்கள் பேசவே இல்லை. அதனாலதான் உங்களுக்கு பெரியார் கசக்கிறது. பெரியாரை நிராகரிக்கிற ஒரு தமிழ் தேசியத்தை பாரதிதாசன் சொல்லலையே, தேவனைய பாவாணர் சொல்லலையே, மிகப்பெரிய அரசியலுக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள் யாருமே சொல்லலையே. ஆனால் நீங்க பேசுகிறீர்கள் என்றால், பெரியாரை நீக்கம் செய்து விட்ட ஒரு தமிழ் தேசியத்தை நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால், பெரியார் எந்த அதிகாரத்துக்குமே ஆசைப்படவே இல்லையே, எந்த அதிகாரத்தை கட்டமைக்க விரும்பலையே. தன்னோடு பணியாற்றிய தன்னுடைய நிறுவனத்திலே தன்னுடைய வீட்டில் பத்திரிகைகளில் பணியாற்றியவர்களில் சில பேர் அதாவது அண்ணாதுரையிலிருந்து கலைஞர்லேருந்து தன்னோடு பணியாற்றியவர்கள் தன்னுடைய நிறுவன ரீதியாக இருந்தவர்களே முதலமைச்சராக முடிந்த போது தன்னை அதிகாரத்தின் பக்கமாக போக வேண்டும் என்று ஆசைப்படாதவர்கள் பெரியார். அதாவது பெரியாருக்கும் மற்றவர்களுக்கு மிக முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கு தன்னை துறவி என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் பல பேர் இருக்காங்க. இந்த உலகமே மாயை என்று சொல்லிக்கொண்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை சொத்துக்களையுமே கார்ப்பரேட் சாமியார்கள் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். ஆனால் கடவுள் மறுப்பை பேசிய பெரியார், சாதி மறுப்பை பேசிய பெரியார் தன்னுடைய சொத்துக்களை பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கு எழுதி வைத்திருக்கிறார். உண்மையான துறவி யாருன்னு கேட்டா சாமியார்கள் யாருமே கிடையாது. தன் கருத்திற்காக, தான் நம்புகிற கொள்கைகளுக்காக தன் சொத்துக்களை எழுதி வச்சவர், ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சவர் தந்தை பெரியார். அப்போ உங்களுக்கு இவரை விட பெரிய துறவி யாருமே கிடையாது. அவர் தன்னை சொல்லிக் கொண்டதில்லை. அப்படி தன்னை அவர் ப்ரொமோட் பண்ணதில்லை. எந்த அதிகாரத்தை நோக்கியாவது அவர் பயணப்பட்டிருக்கிறாரா? ஆனால் கிடையாது. ஆனால் அவரை நீங்கள் பிறப்பின் அடிப்படையிலே, சாதியின் அடிப்படையில் தானே நீங்க யாருக்கு யார் பிறந்தார்கள் என்கிற அடிப்படையில் ஒரு அரசியல் செய்யக்கூடிய சக்திகள் 2 சக்திகள் இருக்கிறது. ஒன்று பார்ப்பன சக்தி, அது பாஜக, சனாதனத்துக்காக கட்சி நடத்துறவன் பாஜக, அவன் எதிரி என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஆனா கூடவே இருந்துகிட்டு தமிழ் தேசியத்தின் பெயரால பேசிக்கொண்டு பிறப்பின் அடிப்படையில மனிதர்களை கூறு போடுவது, மனிதர்களை வித்தியாசப்படுத்தி பார்ப்பது என்கிற வேலையை நீங்க செய்றீங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக 5 முறை இருந்தவரையே நீங்கள் சாதிய ரீதியான அளவுகோல்ல பார்ப்பீங்க, தந்தை பெரியாரையே நீங்கள் மொழியின் அடிப்படையில் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா அவர் செய்த செயல்களின் அடிப்படை என்னவா இருக்கு? இல்ல, சண்டாளருங்கிற வார்த்தை இயல்பா பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா மாறிடுச்சு. பெரிய பெரிய தலைவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க, கலைஞரும் பயன்படுத்தி இருக்கிறாரு, வடிவேலு மாதிரியான நடிகர்கள்லாம் எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான். கேஷுவலா இருக்கிற ஒண்ணுல போய் சாதின்னு நீங்க சொல்றது அது கேஷுவலாக இருந்தது என்றது கடந்த காலம். அப்படி அதற்கு ஆட்சேபனை தெரிவித்து இந்த வார்த்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த வார்த்தையாக இருக்கிறது, அது ஒடுக்கப்பட்ட சமூகம், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் மாதிரியான ஒரு சமூகத்தை குறிப்பதாக இருக்கிறது, அவர்கள் மனதை அது காயப்படுத்துகிறது என்று சொன்னதற்கு பின்னாலும்
அது குறித்து வந்து பல பேர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறதுல குறிப்பிட்டு சண்டாலா அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. அப்படி குறிப்பிட்டதற்கு பின்பு அந்த தகவலையும் வந்து எழுத்தாளர் அழகிய பெரியவன் என்பவர் வந்து தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் பேசியது தவறு என்று சொன்னபோது நான் தெரியாமல் பேசிவிட்டேன் என்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட சீமான் மறுபடியும் அதை பேசுவதை கண்டிக்காமல் இருக்கிறது மூலமாக அவருக்குள்ளே சாதிய உணர்வு இருப்பதாகத்தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. உனக்கு நன்றாக தெரிந்த விஷயத்துல நீங்க எப்படி வந்து நீங்க மறுபடியும் அதை அனுமதிப்பீர்கள்? நான் என்ன சொன்னேன், ஒரு முறை வந்து நீங்கள் வந்து தவறாக நடந்து விட்டது அப்படின்னு நீங்க சொல்லலாம். மறுபடியும் எப்படி அது தவறாக நடக்குது? அது தம்பி படத்துல வச்ச வசனத்துக்காக. ஆமா, அதற்காக அவர் ஏற்கனவே வருத்தம் தெரிவித்திருக்கிறார். அப்ப மறுபடியும் அப்படி பேசுகிறவர்களை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு என்பது என்னவா? இவரே பாடியும் காட்டுறாரு. இப்ப அந்த வார்த்தையை சொல்லி இவரே பாடியும் காட்டுறாரு. அதாவது அவருக்கு தலைமை பண்பு இல்லை என்பதற்கான அடையாளமாகத்தான் இதை பார்க்கிறேன். ஒரு கட்சி தலைவர் நான் என்ன கேட்கிறேன்னா, திமுகவினுடைய தலைவர் பேசுகிற முறைக்கும் திமுகவினுடைய ஒரு கடைநிலை பேச்சாளராக இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒருவர் பேசுவதற்கும் தராதரத்திலே வேறுபாடு இருக்க வேண்டும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய மொழியில் ஒரு நாளும் மு.க. ஸ்டாலின் பேச மாட்டார். கட்சியினுடைய முதன்மை தலைவர்கள் யாரும் பேச மாட்டாங்க. திருச்சி சிவாவோ ஆராசாவோ கனிமொழியோ அந்த வார்த்தையில் பேச மாட்டாங்க. அப்ப கட்சியினுடைய கடைநிலை பேச்சாளர்களிலே வந்து செய்யக்கூடிய தவறுக்கு அவரே வந்து கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறாங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த மொழியிலே வந்து கட்சியினுடைய தலைவனே பேசுவது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான். அப்ப அவர்களுக்கு என்னன்னா எந்த விதமான தரமும் இல்லை அவர்களிடத்துல. அவர்களை பொறுத்தவரையில கொச்சையாக பேசுவது என்பதன் மூலமாகத்தான் கவன ஈர்ப்பை உண்டாக்க முடியும். தன் மீது வந்து கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஏன்னா எப்படி விக்கிரவாண்டியில தோற்பது உறுதி. இந்த சாட்டை துறைமுருகன் கைதை பயன்படுத்தி கொண்டு தன் மீது ஊடக வெளிச்சத்தை பாய்ச்ச வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதுக்கு தான் ஒரு தவறு செய்துட்டான், ஒருத்தன் தப்பாக பேசிட்டான்னா நான் என்ன சொல்கிறேன், இதுவரைக்கும் இதற்கு முன்னால் வந்து பல முறை அரசு எதிர்ப்பாளர்களை வந்து பல பேரை கைது செஞ்சுருக்காங்க. அவங்களாம் என்ன செய்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள், வழக்கை சந்தித்திருக்கிறார்கள், நீதிமன்றத்திலே போய் வந்து ஜாமீன் வாங்கியிருக்கிறார்கள். இதை தான் எல்லாருமே செய்வோம். நீங்களும் ஜனநாயக ரீதியாக போராட்டம் நடத்துங்க. அவர் பேசுனது, அவர் பேசிய தவறான வார்த்தைகளுக்கு நியாயம் கற்பிப்பது எப்படி சரியா இருக்க முடியும்? இல்ல, பேசிய முறை தவறானது. அவர் என்ன சொல்றாரு, பேசத்தானே செஞ்சோம், நீ எங்க அப்பா அம்மாவை பத்தி பேசிட்டு போங்கிறாரு சீமா. அவர் தரத்திற்கு எப்படி பேச முடியும்? நாய் நம்ம தெருவில் போகிறோம், நாய் நம்மளை கடிச்சிருச்சுன்னா திருப்பி நாயை எப்படி கடிக்க முடியுமா? நம்ம மனிதர்கள் இல்லையா, நாயை திருப்பி கடிக்க முடியாது இல்லையா? நீங்கள் தரம் குறைந்த வார்த்தைகளால் ஒருவன் பேசுகிறான்னா அதே மாதிரி நீனும் திரும்ப தரம் குறைவாக பேசிட்டு போ அப்படின்னு சொல்கிறது என்ன வகையான அரசியல் நாகரிகம்னு தெரியல. சொல்கிறாரு, அதையும் பத்திரிகையில் உட்காந்து பேசுகிறாரு. ஆமாம். அப்போ அவரை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களே பல முறை சாட்டை துறைமுருகனை நீக்கிறீங்க. அதைத்தான் காவல்துறை செய்திருக்கிறது. கடந்த காலங்களிலே இந்த மாதிரி பேசியதற்கு வருத்தம் தெரிவித்த ஒரு மன்னிப்பு கடிதங்கள்லாம் வந்து கொடுத்து தான் அவர் வந்து விடுதலை ஆயிருக்கிறாரு. அப்ப உதயநிதி குறித்து நான் இனிமேல் இந்த மாதிரி தவறான தகவலை வந்து நான் சொல்லிட்டேன், நான் இனிமேல் அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்னன்னா, சாவர்கர் பரம்பரையை ஏன் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றுதான் நான் கேட்க விரும்புகிறேன். நாம் தமிழர் கட்சிக்கும் சாவர்கருக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனால் நடைமுறையில் பார்த்தா மன்னிப்பு கேட்கறதுல சாவர்கர் பரம்பரையை தொடர்ந்து சாவர்கர் பரம்பரையினுடைய தொடர்ச்சியாக தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது. என்ன காரணம் தெரியல. ஒருவேளை அவர்களும் பிறப்பின் அடிப்படையில் ஒரு அரசியலை, சனாதன அரசியலை செய்கிறார்கள், நாமும் பிறப்பின் அடிப்படையில் வந்து ஒரு அரசியலை மொழிவழி தேசியம் என்கிற பேரில் வந்து ஒரு டுபாக்கூர் வேலையை நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அடிப்படையில் வந்து ஆரியத்தினுடைய கைக்கூலிகளாக நாம் வேலை செய்கிறோங்கிற காரணத்தினால நீங்களும் சாவர்கராக மாறிவிடாதீங்கன்னு நம்ம சொல்றோம். புரியுது. அதனால முழுக்க முழுக்க கடந்த காலங்களிலே பெரியாரை பேசியதால் அரசியலில் அடையாளம் பெற்ற ஒரு சீமான் ஏறத்தாழ ஒரு 10-16 வருடங்களில் சினிமாவில் வந்து மார்க்கெட் இழந்து அவரை சீந்துவார் இல்லாமல் கேட்பார் இல்லாமல் கிடந்த காலத்திலாம் அவரை பொதுக்கூட்டங்களுக்கு அழைத்து போய் இவரை வந்து வாழ்வித்தவர்களே பெரியார் திராவிட இயக்கத்தினுடைய தொண்டர்கள் தான். குளத்தூர் மணியில இருந்து கோவை ராமகிருஷ்ணன்லேருந்து அவங்கெல்லாம் கூட்டு போய் தான் உனக்கு அரசியல் பயிற்சி தந்தார்கள். திராவிட இயக்கத்தால் தான் நீங்கள் அடையாளப்படுத்தப்பட்டீர்கள். அதை வைத்து தான் நீங்கள் ஈழத்தமிழர்கள்ட்ட காசை வந்து ஆட்டையை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு. அதனால உங்கள் கடந்த காலத்தை நீங்கள் திரும்பி பார்க்கணும். அதனால கோடாரி காம்பாக வந்து சீமான் மாறிவிட்டார். ஓகே, இதுக்கு முன்னாடி பாட்டு பாடின சாட்டை துறைமுருகன் கைது பண்ணிட்டாங்க. இப்போ தொட்டுப்பாரு, நான் புலி, நான் சிங்கம், நானும் பாடுறேன் அப்படின்னு தன்னை ஒரு புலியாக சிங்கமாக உருவெடுத்து சீமான் கர்ஜிச்சிருக்கிறாரு பத்திரிகையாளர்கள் மத்தியில். இது சீமான் வரைக்கும் நீளணுமா, எப்படி புரிஞ்சுக்கணும்? பாஞ்சாலங்குறிச்சியிலே இதுக்கு பதில் இருக்கிறது. ஒரு சோளக்கருதை வந்து புடுங்கி திங்கிறதுக்கு வடிவேலும் கூட ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒருத்தன் கூட வருவான். அவன் எடுத்துட்டோன்னா அதை வந்து வயக்காரன் பார்த்து கன்னத்தில் பல்லார்னு அரைஞ்சிருவான். அப்போ அவன் அடி வாங்கினவன் வந்து சுருண்டு விழுந்து சொல்லுவான், ஏண்டா என் மேலே கை வச்சிடா, எங்கள் அண்ணன் சிங்கத்து மேலே கை வைடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது இவனையும் கோர்த்து விட்டுருவாங்க வடிவேல. அவனுக்கும் அதே அற விழுகும். அது மாதிரி சாட்டை துரைமுருகனை வெளியில் கொண்டு வர்றதுக்கு பதிலாக நானும் ஜெயிலுக்கு போகிறேன், நானும் ரவுடி தான் சொல்லி இவர் வந்து வண்டியில் ஏறுறதுக்கு வந்து சீமானவர்கள் முயற்சி செய்கிறாரு. இவரையெல்லாம் கைது செய்வதன் மூலமாக காவல்துறைக்கு வந்து அவர் வந்து சவால் விடுறாரு. அவர் ஏற்கனவே இது மாதிரியான கைது நடவடிக்கை வந்த போதெல்லாம்
மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு இது மாதிரி நான் செய்ய மாட்டேன்னு சொன்ன நீங்கள் தான் வெளியில் வந்து வீரம் பேசுகிறோங்கிற பேரில் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையில் அதனுடைய இதில் இன்றைக்கும் அந்த குறிப்பு இருக்கிறது. நீங்கள் முழுக்க முழுக்க இந்த மாதிரி ட்ராமா போட்டு மக்களை ஏமாற்றுவதன் மூலமாக நீங்கள் சொன்ன டைலாக்குக்கெல்லாம் நீங்களே உண்மையாக இல்லை, மண்டியிடாத மாணவனிங்க. அதிமுகவை கூட்டணிக்கு கூப்பிட்டீங்க, திராவிட கட்சின்னு தெரிஞ்சு கூப்பிட்டீங்களா, தெரியாம கூப்பிட்டீங்களா? தெரிஞ்சுதான் கூப்பிட்டீங்க. அதோட சேர்த்து வாக்குமூலம் கொடுத்தாரு. நான் 4 தேர்தலுக்கு வேலை பார்த்திருக்கேன். 4 தேர்தலுக்கு வேலை பார்த்து மட்டும் இல்லாம தெலுங்கு பேசுறாரு. விஜயகாந்த்லாம் இந்த நாட்டுக்கு வந்து தலைவரை வந்தா நான் மருந்து குடி செத்துருவேன் மேடையில பேசிட்டு தேமுதிகவையும் நீங்க அடைப்பு விட்டீங்க. வைக்கிற ஒரு இடைத்தேர்தலுக்கே நீங்க இவ்வளவு சமரசம் செய்து கொண்டவங்க நீங்க. விஜய்க்கு என்ன கொள்கைன்னு தெரியாமலே கும்பிட்டு விழுந்தவங்க நீங்க. வாங்க எங்க தம்பி, நான் அண்ணன் தம்பி எப்படிலாம் பேசுனீங்க, என்ன கொள்கைன்னு தெரியல. அவர் ராகுல் காந்திக்கு கூட வாழ்த்து சொல்றாரு. நாளைக்கு ராகுல் காந்தி பின்னாடி வந்து விஜய் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாருன்னா நீங்களாம் எங்கே போவீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால உங்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. நீங்கள் பேசுகிறது எல்லாமே வந்து என்னன்னா சும்மா வந்து நீங்கள் வந்து வெட்டி வீரம் பேசுறீங்க, வெட்டி ஜம்மம் பேசுறீங்க. நீங்கள் நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் என்பதான் நமக்கு செய்யும். ரைட். ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்களை பேரலை நேயர்களுக்காக பகிர்ந்திருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.